உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சிறந்த முறையில் பிரிண்டிங் செய்து தரப்படும் சாய் பிரிண்டர்ஸ், ஊத்துக்கோட்டை, திருவள்ளூர் ரோட். டெய்லி அவங்க பண்றாங்க தெரியும். காலையில 5:45 7 மணி வரைக்கும் இப்ப ரெகுலர் கிளாஸ் நடக்குது. இந்த காலம் ஒரு 45 டிகிரி பாடலாங்கள். இந்த குழந்தைகள் மூச்சு எடுக்கணும், மூச்சு விடணும். கிலோமீட்டர்லேருந்து நம்ம பார்க்கறதுக்கு வந்திருக்கார். அவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்தபோது he said I will visit in next 3 months. We have been calling him. He came after 1 year. The reason is how busy he is. அந்த பிஸினஸ்லாம் உங்களுக்கு நீங்கள் கிடைச்சது அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ஏதாவது பிடிச்ச பொருளை என்ன பண்ணுவோம், அப்படியே நம்ம கம்மிடுவோம், அதை அப்படியே கிராப் பண்ணிட்டு பார்ப்போம். அதனால சுவாமிஜியோட எங்களோட ப்ரெசன்ஸுக்கு இங்கே அவர் வந்து நமக்கு இந்த காட்சியை கொடுத்ததுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருக்கு பெரிய நன்றியை தெரிவிக்கணும். எல்லாரும் அதுக்காக ஒரு கைத்தட்டலோட அவருக்கு திரும்பி அவர் வரணும். திரும்பி அவர் வந்து அவருடைய இந்த சாநித்தியத்துல நம்ம 1 மணி நேரம் உட்கார்ந்தாலே நமக்கு 1 வருஷத்தோட பலன் கிடைக்கும். ஏன்னா சுவாமிஜி குருஜி மகாராஜுக்கு அவங்க எல்லாம் கர்த்தன் மாதிரி வாழலாம். நமக்கு ஒரு சன்னியாசியா நமக்கு இங்க அவெல்லாம் வந்து நமக்கு கிடைச்சது ரொம்ப பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம் நம்மலாம். அதனால பதஞ்சலி குடும்பத்துல நீங்க எல்லாரும் சேர்ந்து பதஞ்சலி குடும்பத்துக்கு எனக்கு ஒரு தலைமை கொடுத்து நீங்க எல்லாரும் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவா. அதனால உங்கள்கிட்ட எல்லாத்தையும் என்ன வேண்டுகோள் அப்படின்னாக்க, நாளைக்கு சென்னையில இதே போல 6லேருந்து 9 மணி வரைக்கும் செஷன் வச்சிருக்கோம். அங்க எல்லாரும் நீங்க வரணும். அதோட நோட்டீஸ் வேற இருக்கு, அதை நான் உடனே கொடுத்து அனுப்புறேன் உங்களுக்கு. எல்லாரும் வந்து சேரணும். அதுக்கு மேல என் கூட என் சகோதரர்களான பாரத்ஜி, பாஸ்கர்ஜி, அன்னியப்பன்ஜி, ராமன்ஜி,
சுவாமிநாதன் ஜி, ஆறுமுகம் ஜி, இவங்க எல்லாரும் அங்கேருந்து சென்னையிலேருந்து உங்க கூட சேர்ந்து இன்னைக்கு இந்த இதை பெருமைப்படுத்தணும் அப்படின்னு இந்த விழாவை பெருமைப்படுத்தணும்னு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. சுவாமிஜிக்கு திரும்பி திரும்பி நம்ம எல்லாரும் சேர்ந்து நன்றியை தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். பகவத்கீதா நம்மளுடைய இளம் சிறார்கள் வந்து இது वैदिक परंपरा का आधार हो। बच्चों से लेकर के बड़ों तक को गीता, उपनिषद, रामायण, वेद, दर्शनों का बोध हो। और पतंजलि योगपीठ के माध्यम से यही कार्य हो रहा है। पतंजलि गुरुकुलम के माध्यम से, आचार्य कुलम के माध्यम से, पतंजलि विश्वविद्यालय के माध्यम से हो रहा है। छोटे छोटे बच्चे भी जो कठिन आसन और छोटे छोटे बच्चे जो गीता, उपनिषद, रामायण और वेद आदि शास्त्रों को कंठस्थ करके अपने घर परिवार के, अपने संस्थान के गौरव को बढ़ा रहे हैं। तो यहाँ भी ये बच्चे गीता, श्रीमद् भगवत गीता के 12वें अध्याय का वाचन करने के लिए आए हैं। एक बार जोरदार अभिनंदन करें। और कुछ स्वामी जी शीर्षासन करेंगे इधर। ओम श्री परमात्मने नमः। श्रीमद् भगवत गीता अथ द्वादशोऽध्यायः। अर्जुन उवाच एवं सततयुक्ताये भक्ता स्वं परिभाषते ये चाव्यक्षरमव्यक्तं तेषां योगविदमाः। श्री भगवान् उवाच मय्यावेश्य मनो ये मां नित्ययुक्ता उपासते श्रद्धया परयोपेता ये मे युक्ततमा मताः। ये त्वाक्षरं निर्देश्य अव्यक्तं परिभाषते सर्वत्र गमचिन्तय च कूटस्थं वचनं ध्रुवम् सन्नियम्येन्द्रियग्राम सर्वत्र समबुद्धयः ते ब्रह्मोऽन्ति मामेव सर्वभूतैस्ते रताः। क्लेशोऽधिकतरस्तेषाम् अव्यक्ता सत्त्वचेतसाम् अव्यक्ता हि गतिर्दुःखम् देहवद्भिर्वाप्यते। ये तु सर्वाणि कर्माणि मयि सन्न्यस्य मत्पराः अनन्येनैव योगेन मां ध्यायन्त उपासते ते समाः समुद्रता मृत्यु संसार सागरात् भवानिनाशनात् पार्थ मय्यावेशितचेतसा मय्येव मनाधत्स्व मयि बुद्धिं निवेशय निवसिष्यसि मय्येव अतः ऊर्ध्वं न संशयः अतः चित्तं समादातुं न शक्नोषि मयि स्थिरम् अभ्यासयोगेन ततो मामिच्छास्तुं धनञ्जय। जोरदार अभिनंदन करें। और अपने बच्चों को भी ऐसे ही गीता, उपनिषद, दर्शन और वेद की जान में पारंगत कीजिए। இந்த சிறுவர்கள் தனுஷ், அர்ஜுன், விகாஸ், விஷால், பிரதீப், விமல் இவர்கள் அனைவரும் நன்றாக கீதா உபச்சாரம் பாடினார்கள். அதே போன்று தங்களுடைய பிள்ளைகள் அனைவரும் தங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் கீதா உபச்சாரத்தை நாங்கள் இலவசமாக கற்றுக் கொடுக்கிறோம். யோகா வகுப்பிற்கு வந்தால் அந்த கீதா உபச்சாரத்தை படித்தால் நமக்கு சர்வ புண்ணியம் கிடைக்கும். ஆகையால் பெரியவர்கள் அனைவரும் உங்களுடைய சிறு பிள்ளைகளை எங்களுடைய வகுப்பிற்கு அனுப்பி வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சிறுவர்களுக்கு பலமாக கைவந்திருக்கிறோம். இப்போ இடது கால் பின்னாடி நீட்டி நிமிட்டு மேலே பாருங்க. எங்கெல்லாம் எப்படி பண்ணாதீங்க, சேஞ்ச் பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட் பாடி பேசிஸ் சாஸ்தாங்கமாக கீழே படுக்கிறோம். தண்டாசன்
புஜங்காசன் நிமிர்ந்து மேல பாருங்க. அகைன் ரிவர்ஸ், அகைன் பாடி வீசிய கொக்குல பாருங்க. அப்படியே இடது கால் முன்னாடி எடுத்துருவாங்க, கை கீட்ட வலது கால் எடுத்துக்குவாங்க. நிமிர்ந்து மேல பாருங்க. இப்போ நமஸ்கார். 2 3 4 5 6 சாஷ்டாங்கம். 7 புஜங்காசன். 8 9 10 11 மேல 12 நமஸ்கார். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 back to normal. Okay. Every day do this minimum 10 or 12 times. 10 से 12 बार every day. ये लोग பண்ணுவீங்க. So daily ஒரு மினிமம் ஒரு 10 தடவைல இருந்து 12 தடவை என்னது சூரிய நமஸ்கார் நம்ம பண்ணணும். और हो सके तो 100 टाइम every day. 100 टाइम you do இப்ப அடுத்து வந்து 100 टाइम every day सूर्य नमस्कार तो 100 year. டெய்லி 100 தடவை சூரிய நமஸ்கார் பண்ணா 100 வருஷம் வரலாம் வாழலாம்னு சுவாமிஜி சொல்றாரு. 100 year healthy and wealthy. हाँ ஆரோக்கியம். இதுலயும் கபால பாத்தி பண்ணலாம். Slowly, slowly. Relax. தீர கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு எப்போ வஜ்ராசனம் உட்காரும்போது 2 தொடைக்கு நடுவில் கேப் வரக்கூடாது, ஒட்டிட்டு இருக்கணும். अब अभ्यास करेंगे प्राणायाम का. லிவர், கிட்னி, கால் பிளாடர், இன்டெஸ்டைன் இது எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆக்சுவலா அதுக்கு வந்து டெய்லி நம்ம சுகர் பேஷண்ட் மினிமம் 3 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரணும் பண்ணணும். ஆக்சுவலா அதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து சுவாமிஜியோட சேர்ந்து பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு உத்வேகம் வருது. ஆக்சுவலா अब स्पाइनल कोड, सर्वाइकल स्पॉन्डिलाइटिस के लिए இப்போ சர்வைக்கல் ஸ்பான்டைட்டிஸ்க்குலாம் வந்து இந்த பர்டிகுலர் ஆசன் பண்றோம். उष्ट्रासन. உத்தாசன் பின்னாடி வந்து இடுப்புல கை வச்சுட்டு மெதுவா பின்னாடி பக்கம் பாருங்க. குட். பசங்களாம் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. டெய்லி அவங்க பண்றாங்க தெரியும். ரமேஷ்ஜி வந்து ரொம்ப நல்லா கிளாஸ் எடுக்கிறார். ரமேஷ்ஜி ஒரு டீம், நம்மளுடைய திருவள்ளூர் டீம் ரொம்ப நல்லா இருக்கும். ராஜேந்திரன் ஜி, மணிகண்டன் ஜி, தேவேந்திரன் ஜி, ஓம் பிரகாஷ் ஜி. குட். நெக்ஸ்ட் பின்னாடி பக்கம் எவ்வளவு முடியுமோ முடிஞ்சு. குட். இதுவரையும் பஸ்ரிக்கா கபால பாத்தி 4 1 3 4 1 2 3 4 குட். Nanti udah lama, kok sama ini. Ada deh. Jadi betul. யாரும் போவாதீங்க. இதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு. இங்க பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து சுண்டல்,
रमेश जी के लिए एक बार जोरदार अभिनंदन करें। क्या क्या रोग ठीक किया खुद ही बताएंगे आप। हाँ ஓம் அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் ரமேஷ்குமார். நான் வழக்கறிஞர். எனக்கு கடந்த 5 வருடமாக டயபெட்டிஸ் உள்ளது. நான் 1 வருடமாக யோகா பயிற்சி செய்து வருகின்றேன். இதில் டயபெட்டிஸாக பல்வேறு யோகா பயிற்சிகள் உள்ளன. இந்த யோகா பயிற்சிகள் மேற்கொண்டதால் எனக்கு பூரணமாக டயபெட்டிஸ் நிவர்த்தியாகி உள்ளது. நீங்கள் அனைவரும் இந்த யோகா பயிற்சியை தினமும் மேற்கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த யோகா பயிற்சியை நீங்கள் மேற்கொள்வதால் பிபி, சுகர், ஆர்த்ரைட்டிஸ் போன்ற குணப்படுத்த முடியாத அனைத்து நோய்களையும் குணப்படுத்தலாம். நீங்கள் அனைவரும் யோகா பயிற்சி செய்ய வேண்டும் என உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். तो योग संयोग நோயின்றி வாழ்வோம். யோகா செய்வோம், நோயின்றி சத்தமா சொல்லுங்க. தினமும் யோகா செய்வோம், நோயின்றி வாழ்வோம். हाँ तो एवरी डे इस पूरे तमिलनाडु को योग से परम पूज्य योग ऋषि श्री स्वामी जी महाराज ने जो देश और दुनिया को योग से जोड़ा है। घर घर में योग हो, घर घर में आयुर्वेद हो, यज्ञ हो, अपनी सनातन पुरातन ऋषि परंपरा का आधार हो। इस निमित्त हमारे बहुत ही यशस्वी यहाँ जो पूरे तमिलनाडु का उत्तरदायित्व जिनके ऊपर ऐसे हमारे बहुत ही विनम्र और बहुत ही जो गुरु का प्रियांशरण कर रहे हैं ऐसे हमारे बाला सुब्रमण्यम जी, एक बार जोरदार अभिनंदन करेंगे। हमारे राज्य வீட்டுக்கு வீடு வந்து நம்ம யோகா எடுத்துட்டு போனோம். அதுக்கு திரு பாலசுப்ரமணியன் ரொம்ப அவங்களுக்கு பெரிய கைத்தட்டல் வந்து உங்களுடைய கையால பண்ண நல்லா வெரி குட். पतंजलि योग समिति के हमारे राज्य प्रभारी बहुत ही विनम्र और यशस्वी आदरणीय பாரஸ்பர் ஜி பதஞ்சலி யோக एक बार சமிதி தமிழ்நாடு தலைவர் ஆக்சுவலா அவருக்கு பெரிய அபிநந்தன் நல்லா கைத்தட்டல் நல்லா. और हमारे रमेश जी जो इसके योग प्रभारी जागरण में जब पूरा ये पूरा जो है पूरे எல்லாருமே தெரியும். ரமேஷ் ஜி வந்து கிட்டத்தட்ட कर्मभूमि है और सबको योग से आयुर्वेद से ऋषि परंपरा से पूरा परिवार इनका इस सात्विक चेतना से युक्त होकर के गुरु चेतना से युक्त होकर के एक बार जोरदार अभिनंदन करें पुनः। पूरी टीम इनकी लगी है और हमारे आदरणीय जो आप तक मेरी बात पहुंचा रहे हैं, ट्रांसलेशन कर रहे हैं ऐसे आदरणीय भास्कर जी बहुत ही योगी और हमारे जो है आप सभी ஓம் ஜி பிரணாம். நான் யோகாச்சாரிய ரமேஷ். நாங்கள் கிட்டத்தட்ட இங்கே ஊத்துக்கோட்டையில் டவுனு 12 வருஷமாக நாங்கள் இங்கே யோகா கிளாஸ் நடத்தின்னு இருக்கிறோம். சுவாமிஜி பதஞ்சலி பாபா ராம்தேவோட சுவாமிஜியோட கிளாஸஸ்ஸு. நாங்கள் 2012 எனக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது, உடல் பருமன் இருந்தது. அவர் டிவி பார்த்தோன்னே எனக்கு ஒரு மனசில் ஐயோ நம்ம கூட யோகா செய்யணும். அவர் ஜி சொல்லுவார் பிபி சரியாகுது, ஹார்ட் ப்ராப்ளம் சரியாகுது, கேன்சர் சரியாகுது. அவரோட எனர்ஜி நான் வாங்கிட்டு 2012 ஃபஸ்ட்டு ஊத்துக்கோட்டையில் கிளாஸ் ஆரம்பித்தோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 2024 கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆகுது கிளாஸ் நடந்துகிட்டே இருந்திருக்கு. கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலு இப்போ விவேகானந்தாவில் ரெகுலர் கிளாஸ் நடக்கிறது. அதே மாதிரி யார் யார் பிபி பேஷண்ட்டு, ஹார்ட் பேஷண்ட்டு, அத்ரைட்டிஸு, கொலைட்டிஸு, எந்த தீர்க்க முடியாத வியாதிகள் நீங்கள் யோகா பண்ணிங்கன்னா 100% உங்களோட டிசீஸ் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். காலையில் 5:45 7 மணி வரைக்கும் இப்போ ரெகுலர் கிளாஸ் நடக்குது. விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நிலை பள்ளியில் நீங்கள் வந்து எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். என் கூட தேவேந்திரஜி இருக்கிறாரு, அவர் அதை பற்றி கொஞ்சம் ஒரு நிமிஷம் கூடுவார் பேசுவோம். ஓம் ஜி வணக்கம். இங்கு பதஞ்சலி யோகா சமிதி சார்பாக ஊத்துக்கோட்டையில் முதல்ல ரமேஷ் என்பவர் தான் வந்து அறிமுகப்படுத்தினார்.
பாபா ராம்தேவ்ஜி. அவர் 10 வருஷ காலமாக செஞ்சுருந்தார். நான் ஒரு 6 வருஷ காலமாக செய்கிறேன். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, யோகா செஞ்சதுனால உடலுக்கு ஒரு ஆரோக்கியமாக இருக்குது. இப்போ நான் யோகா செய்கிறதுனால எனக்கு ஃபிஸ்டுலா கம்ப்ளைண்ட் இருந்தது. இந்த யோகா செஞ்சு யோகாவினால இந்த ஃபிஸ்டுலா வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு தீவிரமாக குணமடைஞ்சிச்சு. அதே மாதிரியாக எனக்கு சர்க்கரை வியாதியும் இருந்தது. அதுவும் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டாலும் யோகா செய்தாலும் இப்போ வந்து அது க்யூர் ஆகிடுச்சு. இது மாதிரியான நிலையில் நீங்கள் எல்லோரும் வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக யோகா பண்ணுறதுனால தைராய்டு, ஆஸ்துமா, சைனஸு, இன்னும் பலவித கை கால் முடக்கப்படுது, இடுப்பொலி, அனைத்து வியாதிகளும் இந்த யோகா செய்கிறதுனால நல்லா வந்து கிளியர் ஆகிடும். அதனால மெடிடேஷன் பண்ணுறதுனால ரத்த ஓட்டம் ஆரோக்கியமான நிலையில் போகும். 8 வகையான மூச்சு பயிற்சி செஞ்சால் உடல் இம்யூனிட்டி சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும். அதனால் எல்லோரும் வந்து யோகா சேர்ந்து நாங்கள் விவேகானந்தா பள்ளியில் காலையில் 5:45 மணிலேருந்து காலையில் 7 மணி வரைக்கும் செய்கிறோம். நாங்கள் சிற்றப்பாக்கம், பெரியபாளையம், தண்டலம், பாலவாக்கம், மாதரப்பாக்கம் போன்ற ஊர்களெல்லாம் போயிட்டு வாரத்துக்கு ஒரு முறை போவோம். டெய்லி அங்கே கச்சூர் அந்த இடங்கள்லாம் யோகா கிளாஸ் நடக்குது. அதே மாதிரி மேலும் நாங்கள் இலவசமாக சேவை செஞ்சுட்டு வரோம். இதே மாதிரி எல்லோரும் வந்து சேவை செய்வதற்கு நீங்களும் வந்து யோகாவில் கலந்துக்கின்னு எல்லோரும் பயன்பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். घर घर में गाय की सेवा हो, घर घर में गंगा, गायत्री और गुरु का गौरव हो, तो ये ऐसी अवस्था में जो पूरे गोभक्त हैं, एक बार जोरदार अभिनंदन करें 1000 गौ माताओं का जो संरक्षण करते हैं। ये हमारे घर घर में पहले सेवाएं होती थी, लेकिन बीच में कुछ ऐसी परिस्थिति हो गई। हम सब मिलकर के अपनी पुरातन सनातन परंपरा को अक्षुण्ण बनाए रखने के लिए ये कार्य करें। बैठिए और एक बार इधर आ जाइए। योगाभ्यास के क्रम को आगे बढ़ाते हैं। जोरदार अभिनंदन करें। गाय है तो ये धरती है। गाय की सेवा होगी तो मानवता की सेवा होगी। गाय सुरक्षित है तो मनुष्य सुरक्षित है, नहीं तो सुरक्षित नहीं है। आइए भाव गीत करते हैं, आगे समापन को चलते हैं। திரு ரங்கநாதன் ஜி அவர்களை மேடைக்கு வருவார். आइए मेरे वाले बैठ सकवाने। ये पूरे अनुष्ठान के रघुनाथन जी यहाँ स्कूल चलाते हैं। हाँ, स्कूल के कॉरस्पॉन्डेंस हैं और पूरा सहयोग कर रहे हैं योग के लिए। उनके लिए बहुत बहुत धन्यवाद, जिन्होंने तन मन धन अपनी भारतीय संस्कृति और परंपरा के लिए दिया है। आइए भ्रामरी उद्गीत और फिर समापन को चलेंगे। ब्राह्मरी उद्गीत उद्गीत प्राणायाम, दोनों हाथों को ध्यान में रखेंगे।
मौन ध्यान मेडिटेशन इसका बेस्ट मेडिसिन। Every day do meditation 5 to 10 minutes or 20 or 30. How about complete balance, complete revelation, complete transformation, complete sleep. धीरे धीरे दोनों हाथों को ऊपर उठाइए, आपस में करेंगे। आंखों पर स्पर्श करते हुए पूरे चेहरे पर स्पर्श करते हुए आंखों को 5 से 10 बार तेजी से खोलिए, बंद करिए और जैसा आपको निवेदन किया है आइए अब हास्यासन सिंहासन करेंगे और क्या எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடாக அது மாதிரி இருக்கிறதுனால நான் தேங்காயும் விடாமல் வந்து தான் போவேன். எனக்கு வந்து பீப்பி இருக்கு, ரொம்ப கண்டாக ரத்தம். இப்போ என்ன ஆச்சுன்னா பீப்பி 4 ரத்தம் வந்து 13.8. அதெல்லாம் என்னுடைய வந்து மாஸ்டர் தான் ரொம்ப होटल ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ரமேஷ் योग गुरु हो गया, யோகாச்சாரியா அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பின்னாடி இருந்து ஹெல்ப் பண்றது அவங்க மிஸ்ஸஸ் ரேகா மேடம். ப்ளீஸ் கம் ஹியர். வாங்க ரேகா மேடம். அவங்களுக்கு வீட்டுக்கும் அவங்க பேக் போன, ஏன்னா இவர் வீட்டு விட்டு எல்லாம் டெய்லி வெளில வந்துடுறாரு. தேர் மீட்டிங் ஆல் மிஸ்ஸஸ். ப்ளீஸ் கம் ஹியர். கிவ் எ பிக் ஹேண்ட். அவங்க அம்மாவை அனுப்புங்க. வந்துட்டாங்களா? குட். இப்போ தான் போயிட்டாங்களா? குட். ரமேஷ்ஜி பக்கத்தில் நில்லுங்க. வேணாமா? जोरदार अभिनंदन करें। होम मिनिस्टर वेरी गुड। हाँ, फाइनेंस मिनिस्टर घर संभालती हैं तो रमेश की सेवा करते हैं। जोरदार पूरे अर्जुन आशीर्वाद வாங்கிட்டு இருக்காங்க. स्वामी जी महाराज संगल नारायण जी के ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு சொல்லிட்டு வரீங்க. இந்த சேவை உங்களுக்கு சேவை நமக்கு தேவைப்படுது. तुलसी राम जी इनकी भी सेवा हमारे लिए बहुत जरूरी है. அவரோட உதவி நமக்கு தேவைப்படுது. आशीर्वाद यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य सदा आत्मसंयमः परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम्. मात्र शक्ति तैयार रहे, आप सभी तैयार रहे हैं जल्दी. உங்க வீட்லயும் நீங்க அதை கண்டினியூ பண்ணுங்க. கண்டினியூ பண்ணி உங்க வீட்டுல உங்க தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் இருக்கு. நான் ப்ரூவ் பண்றேன். யோகா பிளஸ் ஃபுட் கண்ட்ரோல் என் வீட்டுக்காருக்கு டயபெட்டிஸ் இல்லை அப்படின்னு நான் ப்ரூவ் பண்றேன். मॉडर्न मेडिकल साइंस में लंदन குட். பசங்களாம் ரொம்ப நல்லா பண்றாங்க. குட். மாதாஸ்பாக்கம் அவங்களும் நல்லா பண்றாங்க. நாகலாபுரம் அவங்களும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. லேடிஸ் கூட நல்லா பண்றாங்க. குட். கையை வந்து இப்படி வைக்கணும். யாரால முடியுமோ
Good. Give it to them. दंड में कम से कम 4 दंड जरूर लगेंगे और 4 दंड लगाएंगे तो शरीर आपका बलिष्ठ होगा। गायन सबके लिए बहुत आवश्यक है। उल्टे लेट करके और स्वामी என்ன சொன்னா டெய்லி இந்த 4 தண்டு பண்ணீங்கன்னா புஜபலம் புஜபலம்னா நம்ம ஷோல்டர்ல நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அது மட்டும் இல்லாம நம்மளோட இதயம் நுரையீரல் எல்லாமே வந்து ஸ்ட்ராங் ஆகும். இதெல்லாம் டெய்லி கம்பல்சரியா பண்ணணும். இப்போ யாருக்கெல்லாம் பேக் பெயின் இருக்கோ அவங்க கம்பல்சரி என்னது இப்போ படுத்து நம்ம ஆசனம் பண்ணும்போது யாரெல்லாம் முடியுமோ அவங்க மட்டும் பண்ணுங்க. ஜஸ்ட் லை டவுன் எல்லாருமே आशीर्वाद मांगी जाती है कि माता शक्ति हंसेंगे और हंसाएंगे, सबको निरोगी बनाएंगे। ಎಲ್ಲರಿಗೂ ನನ್ನ ಯೋಗ ಸಹಿಸಲು ನನ್ನ ತಿರುಗಿದೆ ಸಂತೋಷವಾಗಿ बोले भारत माता की जय। वंदे मातरम वंदे मातरम சென்னை டீம் மேடைக்கு வாங்க. இந்த பிரசாதம் வழியா நீங்க எல்லாரும் வந்து ஒரு லைன்ல ஒரு கியூல நின்னுட்டு வாங்கிங்க, அவசரப்படாதீங்க. இந்த பிரசாதம் எல்லாருக்கும் கிடைக்கும். அந்த பகவத்கீதை பாடலாங்களே இந்த குழந்தைகள் மேடைக்கு வாங்க. சாமிஜியோட ஆசீர்வாதம். இப்போ பாடம் பண்றோம். 2 காலம் சேர்த்து வச்சு 2 கையால பிடிச்சிக்கிட்டு மூக்கால போய் என்ன பண்ணோம், முட்டியை தொடணும். அதே டைம்ல நம்மளுடைய சுகர் பேஷண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி டயபெட்டிக் ரொம்ப நல்லது. இதுலேயும் கபாலபாதி பண்ணலாம். கபாலபாதி பண்ணும்போது கொஞ்சம் ஆசனம் வாங்கி உள்ள இருக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் இப்போ நடராஜா மெல்ல வலது கால மேல தூக்கி இடது கையை தொடங்க. பக்கத்தில் இருக்கிற இடிக்கு போது குட் சுவாமிநாத நீ பண்ணாதீங்க, பக்கத்தில் பெரியவர் சார். குட். யாரால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்க. கை கிட்ட கால் வரணும். இதுலயும் பஸ்திரிக்கா பண்ணலாம், கபாலபாதியும் பண்ணலாம். சேது பந்தாசன் கொஞ்சம் காலை மடிச்சுக்கோங்க. கையில வந்து கையை எடுத்து போய் கால் கிட்ட வச்சு கணக்கால போடணும். நீங்க வந்து எல்லாரும் ஒரு சங்கல்பம் பண்ணுங்க, ஒரு உறுதி எடுங்க. இந்த ஊத்துக்கோட்டை இந்த தாலுக்குல இந்த திருவள்ளூர் மாவட்டத்தை நம்ம வந்து யோகமய மாவட்டமா நம்ம மாற்றி விடுவோம்.
இது சாமிஜியோட சங்கல்பம் இருக்கு, சாமிஜியோட கருத்துக்கள் இருக்கு. ஸோ நம்ம எல்லாரும் ஒரு சங்கல்பம் பண்ணுவோம், நம்மளோட திருவள்ளுவர் வந்து யோகமய திருவள்ளுவர் உருவாக்குவோம். ஓ அவர் யார் யார் வந்து இந்த சேவைகள் செய்யணும்னு நினைக்கிறாங்க, அவங்க இதுக்கு அப்புறம் வந்து ஒரு மீட்டிங் இருக்கும், அந்த மீட்டிங் எல்லாரும் கலந்துக்கலாம். ஓ சிங்காசனம் இப்போ எல்லாரும் வந்து சாமிஜி செய்யற மாதிரி நீங்க வந்து எல்லாரும் சிங்காசனா செய்யுங்க. இந்த சிங்காசனா இந்த और यहाँ युवा भारत के आदरणीय हमारे मणिकंदन जी ये जोरदार अभिनंदन करें. युवा प्रभारी जोरदार अभिनंदन करें. आदरणीय हमारे पतंजलि किसान सेवा समिति प्रभाकर जी जिन्होंने ये स्टॉल पूरा लगाया हुआ है. हाँ और गाड़ी भी खड़ी है जो ஸ்பீடா கூட பண்ணலாம், மெதுவா பண்ணலாம். மூச்சு எடுக்கணும், மூச்சு விடணும். மெடிக்கேட்டட் ஏர் இருந்து நம்ம தேவையில்லை. இந்த இடமே ரொம்ப பியூரிஃபை ஆகுது. கீழே தான் முதுகு தண்டுக்கு ரொம்ப அற்புதமான எக்ஸசைஸ். யாரால முடியுமோ அவங்க மட்டும் பண்ணுங்க. இன்னே எக்ஸசைஸ் இன்னே மெதுவாக வலது பக்கம் திரும்பி பாருங்க. பின்னாடி ஸ்ரீயத் புஜங்காசன். பின்னாடி காலை பார்க்கணுமா? அப்படி மூச்சை விட்டு கீழே வாங்க. திரும்பி மூச்சு எடுத்து இடது பக்கம் திரும்பி பின்னாடி காலை பாருங்க. அப்படி மூச்சு விட்டு கீழே வரணும். மெதுவா சுவாமிஜியோட சேர்ந்து பண்ணலாம். குட். மூணாவது இந்த மாதிரி கையை வந்து கொஞ்சம் காலை தூக்கக்கூடாது, கால் கீழே இருக்கணும். கையை மட்டும் முன்னாடி, அஸ்தம் முன்னாடி தெரியணும். ஃபோர் இடது கை வைங்க, சின்ன கீழே வலது கை வச்சு பூர்ண புஜங்காசன். நல்லா நிமிர்ந்து மேலே மூச்சு விட்டு அப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ மூச்சு விட்டு கீழே வாங்க. திரும்பி மூச்சு எடுத்து மேலே, மூச்சு விட்டு கீழே. எப்போ பூமியை கீழே போகும்போது மூச்சு விடணும், மேலே வரும்போது மூச்சு எடுக்கணும். குட். இன்னேல் எக்ஸேல். அதெல்லாம் முதுகு தண்டை பார்க்கணும். கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ஸ்பைனல் கார்டில் இருக்கணும். ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் நல்லா ரிவர்ஸில் பெண்ட் ஆகுது. நல்லா மூச்சு எடுக்கணும். பூர்ண புஜங்காசன். குட். साइड पे करके ரெண்டுமே கை பக்கத்தில் வச்சுக்கோங்க. फास्ट भी करेंगे. கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணலாம், யாரால முடியுமோ அவங்க மட்டும் பண்ணுங்க. इससे मोटापा भी दूर होगा. इससे आपके हार्ट, आपके लंग्स स्ट्रांग होंगे. स्पाइनल कोड की समस्याएं नहीं होंगी. யாரெல்லாம் கொஞ்சம் உடம்பு பருமனா இருக்காங்க, இதெல்லாம் என்ன பண்ணலாம்? ஒரு 50 தடவை பண்ணலாம், 100 தடவை பண்ணலாம். ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, லங்ஸுக்கு ரொம்ப நல்லது. கீழே குடியும் போது மூச்சு விடணும், மேலே போகும்போது மூச்சு எடுக்கணும். குட். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ண வேணாம். குட். நாகலாபுரம்னா டீம்ல சூப்பராக பண்ணுறாங்க. குட். திருநெல்வேலூர், ஏழ்மலை சப்ஸ்கா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. குட். 25 to 50 and 100 times do this, or 1000 times every day. How many? முடியுமா? 1000 தடவை பண்ண சொல்றாரு. 1000 1000 बार भी ऐसे कर सकते हैं. तो अब थकने लगे तो फिर थोड़ा सा करेंगे मकरासन. மக்கராசன். மெதுவாக படுத்துட்டு ஒவ்வொரு காலாக ஹோல்ட் பண்ணுறோம். காலை ஹோல்ட் பண்ணும்போது மூச்சு எடுக்கணும், மூச்சு விடணும். ஒவ்வொரு காலாக பண்ணலாம், அப்புறமா 2 காலம் சேர்த்து பண்ணலாம், சுவாமிஜி பண்ணுற மாதிரி. வெரி குட். இதெல்லாம் ஸ்பைனல் கார்டு எக்ஸசைஸ் தான். பேக் பெயின். கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக எங்கே இருக்கணும்? முதுகு தண்டில் இருக்கணும். குட். இப்போ 2 காலம் சேர்த்து வச்சு பண்ணுங்க. மூச்சு எடுங்க, மூச்சு விடுங்க. நல்லா காலை ஹோல்ட் பண்ணுங்க. குட். इससे आपका शरीर लचीला होगा, क्रियाशील होगा, ब्लड सर्कुलेशन अच्छा होगा, रिलैक्स हो जाता है शरीर. குட். அதாவது நம்மளுடைய ரத்த ஓட்டம் நல்லா வரணும்னா என்ன பண்ணணும்? மூச்சு எடுத்து மூச்சு விடணும். கூட இந்த மாதிரி ஆசனாசோட சேர்ந்து பண்றோம், பஸ்திரிகாவோட சேர்ந்து பண்றோம். இந்த ஒருங்கிணைந்த யோகால கிட்டத்தட்ட 2-3 வருஷமா சுவாமிஜி தான் ஆஸ்தா சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டெய்லி யோகா கிளாஸ் முன்னாடி சலபாசன் 2 கை தொடக்க வைங்க. குட். ஒவ்வொரு காலம் மேல தூக்கலாம். வலது கால்
இடது கால் மாற்றி மாற்றி தூக்கலாம். கொஞ்சம் மெதுவா கையை இழுத்து தலையை காலம் லைட்டாக தூக்குங்க. கையை இழுத்துக்கோங்க. எவ்வளோ முடியுமா அந்த அளவுக்கு பண்ணுங்க. குட். இப்போ நெக்ஸ்ட் வந்து தனுராசன். மெதுவா காலை பிடிச்சிக்கலாம். குட். மெதுவா. குட். இப்போ நம்ம குப்பை படுத்து பண்ணோம். இப்போ மல்லாங்க படுத்து பண்ண போறோம். ஜஸ்ட் அப்படின்னு அழகிற ஆகாயத்தை பார்த்த மாதிரி படுத்துக்கோங்க. பண்ண போறோம். கை நல்லா அகட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. குட். இப்போ மெதுவாக என்ன பண்ண போறோம், இடுப்பு கீழே வலது பக்கம் திருப்புறோம், அப்படி இடது பக்கம் திருப்புறோம், மாற்றி மாற்றி. மெதுவா இடுப்பு கீழே வலது பக்கம் போகும்போது தலை வந்து ஆப்போசிட்ல போனோம், இடது பக்கம் வரும்போது அந்த மாதிரி காலை சேர்த்து வச்சு பண்ணணும் தம்பி. ரெண்டு ஒண்ணா ஒட்டி வச்சு பண்ணு. இப்போ அடுத்தது காலை அகட்டி வச்சு பண்ணுங்க. காலை அகட்டி வச்சுக்கோங்க. சுவாமிநாதன் நெக்ஸ்ட் பொசிஷன். மெதுவா காலை தூக்க வேணாம். ராஜேந்திரன் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட் மேல தூக்குங்க. எல்லாமே இடது பக்கம் திரும்புங்க ஜி. எங்கெல்லாம் ஜி அப்படியே. குட். கைகளை ஊனிட்டு எழுந்துறீங்க. Now, मंडूकासन, वज्रासन पे बैठ करके मंडूकासन बहुत ही अच्छा आसन है। डायबिटीज के लिए, पेट के रोगों के लिए, डाइजेस्टिव सिस्टम जिनका वीक है, किडनी, लीवर, इंटेस्टाइन बिल्कुल अच्छे रहेंगे। आप 3 से 5 मिनट 3 நிமிஷத்துல 5 நிமிஷம் கம்பல்சரியா இது பண்ணணும். சுவாமிஜி ஃபர்ஸ்ட் போஸ்ல வராது. மண்டூகாசன் பார்ட் 1. நல்லா வயிறு உள்ள எடுத்துக்கோங்க. அழுத்துங்க. சேர்ல இருக்க கூட பண்ணலாம் ஜி. சுவாமிஜி பண்ண மாதிரி எப்படி பண்ணுங்க. வயிறு உள்ள போகணும், அழுத்தணும், துளசிடா இப்படி கீழே குடிங்க. காலை பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ கபால பாட்டி பண்ணணும். மினிமம் 1 மினிட், மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் வரலாம் பண்ணலாம். வந்து இதுக்கு 7 போசஸ் வந்து டயபெட்டிக் கேர் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் பொசிஷன். இடது கை வைங்க தொப்புள் மேல, அதுக்கு மேல ரைட் ஹேண்ட் வைங்க. நல்லா மூச்சு எடுங்க. சுவாச அப்படி பாக அப்படி வெளியில விடுங்க. வயிறு உள்ள எடுத்துக்கோங்க. அழுத்துங்க. அப்படி கீழே குடிங்க. கபால பாத்தி பண்ணும்போது ஆசன வாய் கூட உள்ள இருக்கணும். மூலாதார சக்கரை உள்ள போவோம். சைலன்ஸ். யாரால எவ்வளவு முடியுமோ அந்த அளவு பண்ணுங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. டயர்டானா கொஞ்சம் அப்படியே பத்திரிக்கா பண்ணலாம். குட். பேக் டு நார்மல். அப்படியே மூச்சு விட்டு எவ்வளவு முடியுமோ கை நல்லா நீட்டி மூக்காட என்ன பண்ணணும், பட்டக்ஸ் மேல வரக்கூடாது, கைதுல இருக்கணும். குட். இப்பயும் கபால பாத்தி. டயபெட்டிக்காக இருந்து இது 3வது போஸ் ஆக்சுவலா. பேக் டு நல்லா மூச்சு எடுத்து பின்னாடி நார்மல் பொசிஷன் வந்துருங்க. குட். आरुमुगम जी, स्वामीनाथन जी and आरुमुगम जी इवला चैनल पे வந்திருக்காங்க. जोरदार अभिनंदन करें. எல்லாருக்கும் चेन्नई से आए हैं. जोरदार. நல்ல கை தட்டல் கம்மியா இருக்கு. குட். ये पूरी टीम सब मिल करके जो योग का
अपने आरोग्य का फिर निस्वार्थ भाव से, निःशुल्क निष्काम भाव से सेवा करते हैं। अपने समाज से, अपने घर परिवार संसार के लिए अपना समय दान देते हैं, सेवा तन मन धन से सेवा करते हैं। तो ये बहुत ही उत्तम सेवा है। तो स्वामी योगी देव जी कुछ बोलेंगे परम पूज्य परम श्रद्धेय प्रतिपल वंदनीय स्वामी जी महाराज को कोटि कोटि नमन। श्रद्धेय आचार्य बालकृष्ण जी महाराज को भी कोटि कोटि नमन। मंच पर उपस्थित हमारे मुख्य केंद्रीय प्रभारी जो परम पूज्य स्वामी जी महाराज के निर्देश लेते हैं, वो आगे हर कार्यकर्ता तक, ईच एंड एवरी पर्सन तक वो पहुंचाते हैं। तो हमें सौभाग्य मिलता है राष्ट्र सेवा करने का, लोगों की सेवा करने का। ऐसे पूज्य स्वामी परमात्मा देव जी को भी मैं कोटि कोटि नमन करता हूँ। उनके अखंड प्रचंड पुरुषार्थ से पूरे संगठन में एक नव चैतन्य आया है, और जब हम सब मिलकर काम करते हैं तो बड़ा काम होता है। When we come together, a big work can be there. For just now, two persons have given very good evidence that they have cured diabetes. Similarly, we want whole of Uttukoti, whole of Tiruvallur to become diabetes mukta, diabetes free. Not a single patient should be there. For that, you have to help us. If you give us a diabetes patient, we will cure them. But you have to bring it to our Patanjali people. We will arrange one camp of 7 days, 10 days. In that, their sugar will be normal. Some herbal medicines will be recommended for that. And like this, we can make a big work, that is Uttukoti diabetes free. Tiruvallur, not a single patient can be there. So it's very easy. Mandu Kasan, Kheera, Karela, Tomato juice and Madhunashini, Madhugrit. Simple 3-4 things are there. We can completely make a diabetes mukta. And आप में से भी बहुत सारे योग शिक्षक बने. You can also become a yoga teacher. 25 days certificate training course is there. Nominal fees is there. We are not taking any fees. It's just a donation. So if you want to become a yoga teacher, you can do Rashtra Seva also. So from this diet, I appeal to all of you. You take the basic knowledge of yoga. What is the back pain? How to increase height? How to reduce your stomach? This all we teach in 25 days. So you do participate in that also and make your life divine and useful for the nation also. And Mananiya Modi ji is also taking the Swadeshi mission Atmanirbhar to a very big height. In the top 3, our country will be there. But he cannot do everything. We also should support. So I appeal to you that whatever Swadeshi products are there of Patanjali or any local, you use more and more. And lot of mission are going on. All these team from the state, he is here. Adanya Balaji, Bhaskar ji, Paras ji, Aniyappan ji, Ramesh ji. All the Chennai people are also with you. You can call them anytime. They are ready to give you service in your village, in Tiruvallur, in any around. We want more and more free yoga classes. Will you help in this? आप सब लोग मदद करेंगे योगा क्लास को शुरू करने में? जोर से बोलिए। बहुत अभिनंदन। हमारे आदरणीय बालाजी आपको कुछ तमिल में भी बताएंगे, जो स्टेट प्रेसिडेंट है भारत स्वामी। परम पूज्य स्वामी महाराज के आचार्य श्री के நம்ம चीफ सेंट्रल மேடைக்கு வாங்க.
ஹாப்பி ஆகி நீங்க வாங்க திருவள்ளூர் டிவி. பின்னாடி யாரும் இருக்க வேண்டாம். பின்னாடி யாரும் முன்னாடி இது நீல எந்த தண்ணி எல்லாரும் பிரசாதம் வாங்கிட்டு போங்க. பிரசாதம் இருக்கு, பிரேக்ஃபாஸ்ட் சுண்டல் இருக்கு. யாரும் அப்படி போவாதீங்க. முன்னாடி வாங்க. மேலும் உண்மை செய்திகளுக்கு நமது அக்ஷய பாத்திரம் செய்தி சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.